வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா டிஎன்இபி அதாவது தமிழக மின்சார வாரியத்தில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் தான் இது. டிஎன்இபியில் பலாயிரம் வேக்கன்சி இருக்குது, ஆனால் அது தொடர்பாக எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருக்குங்க. முதல் விஷயம், டிஎன்இபி வேக்கன்சிஸை டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்புவாங்களா அப்படின்னா நிச்சயமாக. உங்களுக்கு இந்த நியூஸ் தெரிய வந்துச்சா என்னன்னு தெரியல. டிஎன்பிஎஸ்சிலேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அட்டெண்டம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கடந்த 2024 நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் 2024 நடந்தது. இப்போ ரீசெண்டாக கூட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சிஸோட டிஎன்இபியோட அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்குக்கான வேக்கன்சியை ஆடப் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வேக்கன்சிக்கு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண முடியாது. கடந்த முறை இந்த எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த வேக்கன்சி ஆடப் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பதவி மட்டும் இப்போது டிஎன்பிஎஸ்சியில் எடுக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்துக்கானது எப்போ வரும் அப்படின்னா வர 5ஆம் மாதம் 2025 5ஆம் மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் டென்டேட்டிவ்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 5ஆம் மாதத்தில் அதற்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டிஎன்இபியில் நீங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஆகணும், அதுதான் உங்கள் கனவு அப்படின்னா நீங்கள் இனிமேல் இந்த டிஎன்பிஎஸ்சியோட இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு தான் நீங்கள் அட்டன் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஏஇ போஸ்ட் தொடர்பான அப்டேட். ஓகே, இப்போ ரீசெண்டாக டிஎன்இபி சார்ந்து ஒரு செய்தி வந்திருந்தது. இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டிஎன்இபி இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன், அதாவது மின் பொறியாளர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்இபியை ப்ரைவேட் செக்டாருக்கு கொடுக்கக்கூடாது. ஐ மீன் இந்த வாடகை ஸ்மார்ட் மீட்டர் மூலம் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும். அதாவது இந்த மாதிரி தனியார் துறையில் கொடுக்கறது ப்ளஸ் இமீடியட்டாக 60,000 காலிப்பணியிடங்களை உடனே நிரப்ப வேணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. உண்மையிலே டிஎன்இபியில் வேக்கன்சி இருக்கா ப்ரோ அப்படின்னா பலாயிரம் வேக்கன்சி இருக்குது. நோட்டிஃபிகேஷன் விட்டே பல வருடங்கள் ஆகுது. இப்போ தான் ஒரு அதிரடி முடிவாக இந்த ஏஇயை டிஎன்பிஎஸ்சியில் இணைச்சிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அசஸராக இருக்கட்டும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, மீட்டர் ரீடரு, அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட் அட்மின் அப்படின்னு சொல்லி எனி டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, பிகாம் முடித்தவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த ஒரு அறிவிப்புமே வராமல் இருக்குது. இது தொடர்பாக ஏதாவது 1-2 குட்டி அப்டேட் வந்தால் தானே நம்ம வீடியோவாக தெரியப்படுத்த முடியும். அது இல்லாமல் வரும்னு சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. இந்நிலையில் இப்போது ரீசண்டாக கிட்டத்தட்ட 1,00,000 அரசு பணியிடங்களை விரைவில் நிரப்பப்படும், அதுவும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வர 2026 ஜனவரிக்குள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரியப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு செய்தி. அதாவது டிஎன்இபியில் மட்டும் 1,00,000 வேக்கன்சின்னு கிடையாது. மொத்தமாக அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வேக்கன்சிஸ் 1,00,000 வேக்கன்சியை டிஎன்பிஎஸ்சி மூலமாக இந்த ஆண்டிற்குள் நாங்கள் ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, அது இருக்கட்டும். இப்போது டிஎன்இபியில் ரீசெண்டாக ஒரு 10,200 வேக்கன்சிக்கான அனுமதி தமிழக அரசிலேருந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருந்தது. கேங்மேன் போன்ற பதவிகளுக்கு, அதாவது 5th படித்தவங்களுக்கு இந்த கள வேலைகள் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு அறிவிப்பு தொடர்பாகவும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் தான் இருக்குது. இப்போ இமீடியட்டாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறதுனால அந்த வேக்கன்சியை கடந்த முறை நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணி அதில் நல்ல மெரிட்டில் வரவங்கள அசிஸ்டன்ட் இன்ஜினியராக எடுத்துக்க போகிறாங்க. இதுதான் இப்போதைக்கு உள்ள அப்டேட். மித்தபடி இந்த போஸ்ட் எப்போ, இது எப்போ வரும், இதற்கான அறிவிப்பு எப்போ, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு வழி தெரிஞ்சிருச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் இது வருஷம் வருது, இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த முறை வர நோட்டிஃபிகேஷனில் நிச்சயமாக ஏஐக்கு வேக்கன்சி அலோகேட் பண்ணுவாங்க. பட் மீதி உள்ள போஸ்டிங் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், மித்தபடி அசஸர், இது போன்ற பதவிகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதாவது எப்போ அறிவிப்பு வரும், அது எதில் வரும், என்ன ஒரு தகவலுமே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ மிச்சத்தை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வேறு ஏதாவது இந்த டிஎன்இபி தொடர்பாக எதுவும் அப்டேட் வந்தால் நான் நிச்சயமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏதாவது ஒரு குட்டி அப்டேட் வந்தாலும் தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேருக்கு தெரிய ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக டிஎன்இபி வேக்கன்சிஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலே கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.